Hey guys, welcome back to Pooja's cooking show. சம்மர் சீசன்ல கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட் வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்யறதுன்னு பாத்துக்கலாமா? இந்த ரெசிபி ஜாக் ஃப்ரூட் வச்சு தான் செய்ய போறோம். 2 மணி நேரத்துக்கு பச்சரிசி ஊற வச்சு எடுத்துக்கிறத மிக்சர் ஜார்ல தண்ணி இல்லாம வடிகட்டி சேர்த்துட்டு கொட்டையை நீக்கி வச்சிருக்கிற ஜாக் ஃப்ரூட் கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கெட்டியா அரைச்சு ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிருங்க. ஸ்டஃபிங்க்கு இந்த மாதிரி ஜாக் ஃப்ரூட் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹெவி பாட்டம் பேன்ல ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஜாக் ஃப்ரூட்டை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃபிளேம்ல. நான் வந்து பனஞ்சக்கரை சேர்த்திருக்கேன். உங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி வெல்லமோ இல்ல சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் 2 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ட்ரை ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள் தூவி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொழுக்கட்டை ரெடி பண்றதுக்கு நான் ஜாக் ஃப்ரூட்டோட லீஃப் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி கோன் மாதிரி ரெடி பண்ணிட்டு திக்கா அரைச்சு வச்சிருக்க மாவை சுத்தி தடவிட்டு ஸ்டஃபிங்ஸை உள்ள வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் மாவு வச்சு கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா சூடு ஏறின பிறகு ஒரு தட்டு வச்சு இத ஒரு 15 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரான ஜாக் ஃப்ரூட் கொழுக்கட்டை தயாராயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மறக்காம தெரிவிங்க. இதே போல வேற ஒரு வீடியோல சந்திப்போம். Until then, it's bye from Pooja's Cooking Show.